5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சிப் பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய மண்டலங்களின் நீர்வளத்துறை சங்கங்கள் சார்பாக அந்தந்த மண்டலங்களில் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக மதுரை தல்லாகுளம் பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 5 அம்ச கோரிக்கைகளான காலியாக உள்ள 450க்கும் மேற்பட்ட உதவியாளர் பணியிடங்களை பதிவு உயர்வின் மூலம் உடனே நிரப்ப வேண்டும், தமிழக அரசில் பணிபுரியும் பல்வேறு துறை ஊழியர்களுக்கு நடைமுறையில் உள்ளது போல் பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை ஊழியர்களுக்கும் கலந்தாய்வு மூலம் பணியிட மாறுதல் வழங்கிட வேண்டும், கோட்ட கணக்கர் பதவியினை நெடுஞ்சாலைத்துறையில் நடைமுறையில் உள்ளது போல் மாநில சேவையாக்கப்பட வேண்டும், அதிகமாக உள்ள நீதிமன்ற வழக்குகளை விரைவில் தீர்வு செய்வதற்கு மண்டல அலுவலகங்களில் சட்ட அலுவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைவர் சிவக்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில செயலாளர் நீதிராஜா, மாவட்ட தலைவர் தமிழ், மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ், தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க மாவட்ட தலைவர் கிருஷ்ணன், மேற்கு வட்டக்கிளை தலைவர் நடராஜன், தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சிப் பணியாளர் சங்க மாநில தலைவர் செல்வம் மற்றும் மாவட்ட செயலாளர் ராஜா உட்பட நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை அலுவலர்கள் பலர் கண்டன கோஷங்களை எழுப்பியபடி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சிப் பணியாளர் சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் தமிழகத்தினுடைய 4 மண்டலங்களில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடிவு செய்து மதுரை மண்டல அலுவலகத்தில் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய பிரதானமான கோரிக்கை, பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக உதவியாளர் பதவியிடம் பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கிறது, உடனடியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதுபோல பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையில் உதவியாளர் நேரடி நியமனத்தை உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். அதுபோல மற்ற துறைகளில் உள்ளது போல பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையிலும் கலந்தாய்வு மாறுதலை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். அதுபோல அரசாணை 69 அரசாணையை உடனே ரத்து செய்யப்பட வேண்டும். பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையில் பட்டயம் படித்தவர்கள், பட்டப்படிப்பு படித்தவர்கள், சிவில் அண்ட் மெக்கானிக்கல் படிக்கக்கூடிய பொறியியல் படித்தவர்களுக்கு ஏற்கனவே இருந்த நடைமுறையில் இளநிலை வரைதுறை அலுவலர் பதவி உயர்வு வழங்கிக் கொண்டிருந்தார்கள். 69 அரசாணை 2020 பிறப்பிக்கப்பட்டு அது அமைச்சு பணியாளர்களுக்கான பதவி உயர்வு மறுக்கப்பட்டிருக்கிறது. இதை சமூக அநீதியாகவே நாங்கள் கருதுகிறோம். எனவே உடனடியாக 69 அரசாணை ரத்து செய்து அனைத்து தகுதியுள்ள அமைச்சு பணியாளர்களுக்கும் இளநிலை உதவியாளர், இளநிலை வரைதொழில் அலுவலர் பதவி உயர்வு உடனே வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சிப் பணியாளர் சங்கத்தின் சார்பில் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஆவண்ணா செல்வம், மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சிப் பணியாளர் சங்கம். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.